எந்த ஒரு விஷயத்த பெட்டரா பண்ணணும்னு நினைச்சாலும் அதுக்கு எஃபெக்டிவ் திங்கிங் ரொம்பவே அவசியம். 2 மேக்ஸ் ப்ரொஃபசர்ஸ் அவங்க லைஃப் ஃபுல்லா மேக்ஸ பத்தியும் ஸ்டூடெண்ட்ஸ பத்தியும் நல்லா புரிஞ்சுக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எக்ஸாக்ட்டா எப்படி திங்க் பண்ணா நம்ம பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், பெஸ்டான ஐடியாஸ்லாம் எப்படி உருவாக்க முடியும், எப்படி ஒரு கான்செப்ட ஃபாஸ்டாவும் ஈஸியாவும் புரிஞ்சுக்க முடியும்னு இந்த 2 ப்ரொஃபசர்ஸ்குள்ளேயும் क्वेश्चंस இருந்தது. அவங்க 2 பேரும் எழுதின The 5 Elements of Effective Thinking என்ற புக்கோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்க்கிறது மூலமா எப்படி திங்க் பண்ணா நம்மளால பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், ஃபாஸ்டாவும் ஈஸியாவும் எப்படி ஒரு கான்செப்ட புரிஞ்சுக்க முடியும்னு தெரிஞ்சுக்கலாம். சோ ஃபுல் வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. First element, earth stream for rock solid understanding. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கால்குலேஷன்ஸ் புரியலன்னு சொல்றதுக்கு காரணம் அவங்களுக்கு அதோட பேசிக் அல்ஜிப்ரா சரியா தெரியலன்றதுதான். இவன் பேர் சஞ்சய். சஞ்சய்க்கு அவனோட மேக்ஸ் மார்க்க பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆயிட்டான். ஏன்னா வெறும் 58 மார்க் தான் வாங்கியிருந்தான். எல்லா क्वेश्चंसக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருந்தது. ஒரு 2-3 மிஸ்டேக்ஸ் தானே பண்ணேன், ஆனா எப்படி எனக்கு இவ்ளோ கம்மியான மார்க்ஸ் வந்துச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணான். இதுக்கு ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, பேசிக்ஸ நல்லா புரிஞ்சு படிச்சிருந்தாலே சஞ்சயால நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்க முடியும்னு சொல்றாரு. எப்பவுமே நம்ம ஒரு புது விஷயத்த லேர்ன் பண்ணும்போது அதோட பேசிக்ஸ ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சு படிக்கணும். ஆனா சஞ்சயோட லேர்னிங் ஸ்டைல் ஜஸ்ட் அப்படியே மக்கப் பண்ணி அதோட பேசிக்ஸ கூட தெரிஞ்சுக்காம படிச்சான். ஒரு டாப்பரான ஸ்டூடெண்ட் அவங்க படிக்கிற கான்செப்ட நல்லா புரிஞ்சுக்கிறதுல தான் ஃபர்ஸ்ட் கவனத்தை செலுத்துவாங்க. அப்படின்னா ஒரு டாபிக்கை எப்படி டீப்பா லேர்ன் பண்ண முடியும்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்ப நீங்க மேக்ஸ் சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த சப்ஜெக்ட்ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கு, எந்தெந்த சம்க்கு என்னென்ன மாதிரியான ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்களே டிஃபரண்ட் சம்ஸை சால்வ் பண்ணி பாருங்க. இது ஜஸ்ட் மேக்ஸ் சப்ஜெக்ட்க்கு மட்டும் இல்ல, நீங்க எந்த சப்ஜெக்ட் படிக்கிறதா இருந்தாலும் கான்செப்ட நல்லா தெளிவா புரிஞ்சு படிங்க. அப்பதான் உங்களுக்கு எக்ஸாம் டைம் வரைக்குமே அது மறக்காம இருக்கும். செகண்ட் எலிமெண்ட், ஃபயர். ஃபெயில் அண்ட் லேர்ன் ஃப்ரம் தோஸ் மிஸ்டேக்ஸ். 1970ல 3 நண்பர்கள் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க. அந்த 3 நண்பர்களும் சேர்ந்து ரோட்ல ரப்பர்ஸ் வித் சென்சாரை ஃபிட் பண்ணி அந்த ரப்பர் மேல போற வண்டிகளை கவுண்ட் பண்ணி டிராபிக்கை அனலைஸ் பண்ணாங்க. ஆனா அதுல அவங்களுக்கு பெருசா எந்த ஒரு ரெவென்யூவும் கிடைக்கல. கொஞ்ச நாள்ல அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அதுல 2 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் அந்த ஃபெயிலியரை ஒரு லெசனா எடுத்துக்கிட்டு அதுல இருந்து மிஷின் லேர்னிங்க பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க. மறுபடியும் கொஞ்சம் வருஷத்திலேயே அந்த 2 பேரும் கம்பெனி ஆரம்பிச்சாங்க. அதுதான் மைக்ரோசாஃப்ட். அந்த 2 பேரும் வேற யாரும் இல்ல, பில் கேட்ஸும் அலன் பாலும் தான். அவங்களுக்கு ஃபெயிலியர்ஸும் மிஸ்டேக்ஸும் தான் சக்சஸ்க்கு வழி கொடுத்தது. ஃபெயிலியரை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கணும். அப்பதான் உங்களால அதுல இருந்து நிறைய கத்துக்க முடியும். எந்த ஒரு விஷயத்துல ஃபெயிலியர் ஆனாலும் எப்படி நீங்க அந்த விஷயத்துல ஃபெயிலியர் ஆனீங்க, அதை எப்படி சரி பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். இந்த புக்ல ஃபெயிலியரை பாசிட்டிவ் ஆங்கிள் பார்க்க சொல்லிருக்காங்க. நம்பர் 3, ஏர். கன்சிஸ்டன்ட்லி கிரியேட் அண்ட் ஆஸ்க் சேலஞ்சிங் क्वेश्चंस. நீங்க ஒரு விஷயத்த நல்லா கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பெஸ்டான வழி அத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்களே டீச் பண்ணிக்கிறது தான். ஏன்னா உங்களுக்கு நீங்களே டீச் பண்ண போறப்பதான் நிறைய क्वेश्चंस உங்களுக்குள்ள வரும். இந்த டாபிக் எதுக்கு இம்பார்ட்டன்ட், இந்த டாபிக்கு என்ன பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியும், இதுல இருக்க இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ்லாம் என்னன்னு இந்த மாதிரியான क्वेश्चंस எல்லாம் உங்களை அந்த டாபிக்கோட பேசிக்க நல்லா தெரிஞ்சுக்க வைக்கும். சோ நீங்க ஒரு டாபிக்கை நல்லா புரிஞ்சு படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பெட்டரான क्वेश्चंस எல்லாம் கிரியேட் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க கிரியேட் பண்ற क्वेश्चंसலயே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த டாபிக்கை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. அப்போதான் நீங்க படிக்கிறது எக்ஸாம் டைம் வரைக்குமே மறக்காம இருக்கும். புக்கோட ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, உங்க திங்கிங்க ஷார்ட்பன் பண்ண உங்களையே நீங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்டுக்கணும்னு சொல்றாரு. எலிமெண்ட் நம்பர் 4, வாட்டர். கான்சியஸ்லி கன்சிடர் த ஃப்ளோ ஆஃப் ஐடியாஸ். ஒவ்வொரு ஐடியாவும் இன்னொரு ஐடியால இருந்து தான் உருவாகுது. எந்த ஒரு ப்ராப்ளம ஃபேஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளம் எப்படி கிரியேட் ஆச்சுன்னு யோசிங்க. அதாவது நேத்து இந்த ப்ராப்ளம் எனக்கு எப்படி இருந்தது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை எப்படி இருந்தது, இந்த மாதிரி உங்களோட பிரச்சனைய ஒரு மாசத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு அனலைஸ் பண்ணும்போது அதுல இருந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எப்படி கிரியேட் ஆனுச்சு, எப்படி சால்வ் பண்ணலாம்னு உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். எலிமெண்ட் நம்பர் 5, the quintessential element, ever changing. இப்போ ஒரு பேப்பர் பென்சில் எடுத்து நான் சொல்றத கண்ண மூடி எழுதுங்க. I am writing as neatly as I can and any mistake I make is unintentionally. இப்போ உங்களோட கண்ணை திறந்து பாருங்க. நீங்க எழுதுனது கண்டிப்பா பெர்ஃபெக்ட்டா இருக்காது. சோ மறுபடியும் அதே சென்டென்ஸை கண்ணை திறந்து எழுதுங்க. இப்போ உங்களோட ரிசல்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். கண்ணை மூடி எழுதுறதும் கண்ணை திறந்து எழுதுறதும் டிஃபரெண்ட் டாஸ்க். சக்சஸ்ஃபுல்லா இருக்க நிறைய பேர் டிஃபரெண்ட் டாஸ்க் பண்ணுவாங்க.
நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட திங்கிங்க ஆல்டர் பண்ணுங்க. அதாவது how will you do it னு கேக்குறத விட what you can do னு கேளுங்க. do it better னு யோசிக்கிறத விட do it differently னு யோசிங்க. எப்பவும் எந்த ஒரு டாபிக்கையும் மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்கிறத விட அதை உண்மையாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம அனிமேட் ஐசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.